வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். 75வது குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் கலந்து கொள்கிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சண்டிகரில் 3500 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். லெபனானில் ஹெஸ்புல்லா ராணுவ இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால், ஒடிசா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 75வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் கலந்து கொள்வார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பின் பேரில் பிரான்ஸ் அதிபர் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பிரச்சினைகளில் இந்தியாவும் பிரான்சும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாகவும் பல்வேறு விஷயங்களில் பரஸ்பரம் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்வதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான உக்திசார் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை இரு நாடுகளும் தற்போது கொண்டாடி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சண்டிகரில் 3500 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 368 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 திட்டங்களையும் அவர் நேற்று தொடங்கி வைத்தார். ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையின் நவீன வாகனங்களையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சண்டிகர் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 700 காவலர்களுக்கும் 44 உதவி காவல் ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். சைபர் குற்றங்களை தடுக்க வகை செய்யும் 90 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன மையம் ஒன்றையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித் ஷா, காவல்துறையில் ஏற்படும் காலியிடங்களில் மத்திய அரசு விரைந்து பணி நியமனம் செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுப் போட்டிகள் மதம், மொழி, இனம் ஆகியவற்றை கடந்து அனைவரையும் ஒன்றிணைப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிக்கான வீரமங்கை வேலுநாச்சியார் இலச்சினையை சென்னையில் நேற்று வெளியிட்டு அவர் பேசினார். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூரில் இப்போட்டிகள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா விளையாட்டுத் துறையில் சிறப்பாக முன்னேறி வருவதாகவும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டதே இதற்கு சான்று என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டி, பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டி போன்ற சர்வதேச போட்டிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியா 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2047ஆம் ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும் தருவாயில் விளையாட்டிலும் முதன்மையான இடத்தில் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான ஏலத்தில் இந்தியா பங்கேற்கும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்ட மாநிலம் என்றும் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மாநிலம் என்றும் அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநிலத்தின் முன்னணி விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் தமது துறைக்கான ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார்.
இதுவரை 91 நிலக்கரி சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நடப்பாண்டில் நிலக்கரி உற்பத்தி 100 கோடி டன்னை தாண்டும் என்றும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். பழங்குடியின குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நாடு முழுவதும் 740 ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஜர்கிராம் என்ற இடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்று கூறினார். இந்த பள்ளிகளில் பணிபுரிய 10,000 ஆசிரியர்கள் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது நாடு முழுவதும் 200 ஏகலைவா மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்று சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இப்பணிகளை அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து வருவதாக கூறினார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கும் பணிகள் 98% நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் ஏரல் பகுதியில் சேதமடைந்த பாலத்தை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் 98 இடங்களில் சாலைகள் பழுதடைந்துள்ளதாக கூறினார். 65 இடங்களில் தற்காலிகமாக சாலைகள் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதாகவும் 33 இடங்களில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஏரல் பகுதிக்கு செல்லும் சாலை முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் இச்சாலையை சீரமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் தேங்கியிருந்த மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அறைகளை சுத்தம் செய்யும் பணிகள் நிறைவடைந்து நேற்று முதல் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மசூர் பருப்பு இறக்குமதிக்கான வரி சலுகை 2025ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டு இறுதி வரை அறிவிக்கப்பட்டிருந்த இந்த சலுகை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டிவிடுவதாக கூறி அந்நாட்டுக்கு எதிராக நேற்று ஜம்முவின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், சிவசேனா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பூஞ்ச் நகரில் பாகிஸ்தானுக்கு எதிராக பேரணி ஒன்றும் நடத்தப்பட்டது. லெபனானில் ஹெஸ்புல்லா ராணுவ இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தளங்கள் சேதமடைந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். காசாவில் ஹமாஸ், இஸ்ரேல் இடையே மோதல் தீவிரமடைந்த பின்னர் இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியிலும் ஆங்காங்கே மோதல்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் ஹமாஸ், இஸ்ரேல் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர வகை செய்யும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒத்திவைத்துள்ளது. இதற்கிடையே காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20,057 அதிகரித்துள்ளது என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால், ஒடிசா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. கொல்கத்தாவின் சால்டேக் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் போடாததால் ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இதனால் இரு அணிகளுக்கும் புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இன்று 8 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் முதல் சுற்றில் தமிழகத்தின் கலைவாணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் கேரளாவின் மிலோனாவை வென்றார். அடுத்த சுற்றில் கலைவாணி ஹரியானாவின் கீதிகாவை எதிர்கொள்கிறார். சீனியர் தேசிய மல்யுத்த சாம்பியன் போட்டிகள் மகாராஷ்டிராவின் அகமது நகரில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று இந்திய மல்யுத்த சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 75வது குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் கலந்து கொள்கிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சண்டிகரில் 3,500 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். லெபனானில் ஹெஸ்புல்லா ராணுவ இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால், ஒடிசா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.